DP Education IT Campus வழங்கும் Flutter-னை யூஸ் செய்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் செய்யும் வீடியோ சீரிஸ் ஒன்றுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். நாங்கள் இதற்கு முன்னர் உள்ள செக்ஷனில் நாங்கள் அப்ளிகேஷனை தயாரிப்பதற்கு முன்னர் அதற்கு எவ்வாறு ப்ரிப்பேர் ஆவது, நாங்கள் அப்ளிகேஷனின் என்டிட்டிஸ்களை அடையாளம் கண்டு மாடல்ஸ்களை தயாரித்து அந்த மாடல்ஸ் மூலமாக பாஸ் செய்வதன் மூலமாக அப்ளிகேஷனில் யூஸ் செய்யும் டேட்டாவினை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்த்தோம். நாங்கள் இந்த செக்ஷனில் எவ்வாறு இந்த ஹோம் பேஜினை டிசைன் செய்வது என்று பார்ப்போம். நான் இந்த ஃபிக்மா ஃபைலினை கம்யூனிட்டி ஃபைல் ஒன்று கொடுத்து இருக்கின்றேன். உங்களால் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு சென்றால் இதற்கும் ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களால் இதோ இந்த ஃபிக்மா ஃபைலினை கண்டு கொள்ள முடியும். அதே போன்று உங்களால் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு சென்ற பிறகு நாங்கள் தயாரிக்கப் போகின்ற முழுமையான அப்ளிகேஷனின் கோடிற்கு ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களால் இந்த GitHub ரெபோசிட்டரி லிங்கினையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டு கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் ஃபிக்மா ஃபைலுக்கு செல்வோம். நாங்கள் இப்பொழுது இதோ இந்த ஸ்க்ரீனையே தயாரிக்க போகின்றோம். நாங்கள் இப்பொழுது இதோ இந்த ஹார்ட் கோட் வேல்யூஸ்களை யூஸ் செய்யவில்லை. நாங்கள் இங்கே யூசர் ஒருவரை தயாரிக்கிறது நினைவிருக்கின்றதா? நாங்கள் அந்த யூசரின் விவரங்களையே இப்போது இதோ இங்கே கொடுக்க வேண்டும். நாங்கள் இங்கே ஹார்ட் கோட் வேல்யூவினை இல்லை. நாங்கள் இதோ இங்கே இப்பொழுது இருக்கின்ற டேட், மந்த் மற்றும் டேயினை இங்கே நாங்கள் சரியாக ஆட் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு இந்த விடயங்களை செய்து கொள்வது என்று பார்ப்போம். நாங்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு இந்த இருக்கும் நாளினை சரியாக ஆட் செய்வது என்று பார்ப்போம். எமக்கு அதனை செய்ய Flutter டீமால் பேக்கேஜ் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் சற்று Intel Flutter என்று சர்ச் செய்யுங்கள். இந்த டேட் ஃபார்மட்டினை சரியாக தயாரித்துக் கொள்ளக்கூடிய பேக்கேஜ் ஒன்றே இந்த Intel என்று கூறப்படுகின்ற பேக்கேஜ் ஆகும். நாங்கள் முன்னர் எமது அப்ளிகேஷனில் எந்த பேக்கேஜினையும் யூஸ் செய்யவில்லை. நாங்கள் யூஸ் செய்யும் ஆரம்ப பேக்கேஜ் இதுவாகும். நான் உங்களுக்கு பேக்கேஜ் என்றால் என்னவென்று முன்னர் உள்ள செக்ஷன்ஸ்களில் கற்பித்திருந்தேன். நீங்கள் நமக்கு இந்த pub.dev என்று கூறப்படுவதில் பேக்கேஜ்களை ஒஃபிஷியல் வெப்சைட்டுகளை கண்டறிய முடியும் என்பதை பார்க்கலாம். நீங்கள் இங்கே பேக்கேஜ் நேம் மற்றும் வெர்ஷன் நம்பர் என்பதை பார்க்கலாம். இங்கு இருக்கின்ற பிறகு நீங்கள் இந்த பேக்கேஜினை சேவ் செய்யும் முறையினை இதன் மூலம் சென்று வாசித்து அறிந்து கொள்ள முடியும். எம்மால் இதில் பேக்கேஜஸ் பப்ளிஷ் செய்ய முடியும். நீங்கள் அந்த விடயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்ற டெவலப்பர்ஸ்கள் யூஸ் செய்யக்கூடிய, இலகுவாக யூஸ் செய்யக்கூடிய பேக்கேஜ் ஒன்றை தயாரித்தால் உங்களால் நிச்சயமாக இந்த pub.dev சைட்டில் பப்ளிஷ் செய்ய முடியும். உங்களுக்கு இதில் எவ்வாறு தேவையானவாறு டேட் ஃபார்மட்ஸ்களை தயாரித்துக் கொள்வது என்று இருக்கின்றது. நாங்கள் இங்கே இதனை சரியாக எவ்வாறு செய்வது என்று கற்பிக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இந்த பேக்கேஜினை எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது என்று பார்ப்போம். நீங்கள் இங்கே இன்ஸ்டாலிங் என்று கூறுகின்ற டேபிற்கு செல்ல முடியும். இன்ஸ்டாலிங் என்ற டேபிற்கு சென்ற பிறகு வித் Flutter மூலமாக இருக்கின்ற Flutter pub at Intel என்பதை தேவையாகும். அதன் பிறகு இதனை இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். நான் காப்பி செய்து உங்களுக்கு கோடிற்கு வருகின்றேன். நான் இவை அனைத்தையும் க்ளோஸ் செய்கின்றேன். அதன் பிறகு நான் இவ்வாறு pubsec YAML-இல் இதனை ஆட் செய்ய வேண்டும். அதற்கு முன்னராக எனக்கு இதனை pubsec YAML-இல் டிரெக்ட்லி ஆட் செய்ய தேவையில்லை. நீங்கள் டெர்மினல் மூலமாக இதனை செய்ய முடியும். நீங்கள் நியூ டெர்மினல் என்பதற்கு செல்ல முடியும். டெர்மினலுக்கு நாங்கள் காப்பி செய்த Flutter pub at Intel என்பதை இங்கே பேஸ்ட் செய்து என்டர் செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக இந்த டெர்மினலில் இருக்க வேண்டும். டீபக் கன்சோலில் இல்லை, டெர்மினலில் இருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது pubget என்பது ரன் ஆனதை பார்க்கலாம். அண்ட் இங்கே add ஆகி இருக்கின்றது பாருங்கள். change one dependency என்றால் டிபெண்டன்சி என்று add ஆனது. அதன் பிறகு நீங்கள் pubspec.yaml-க்கு சென்று மேலே இங்கே டிபெண்டன்சிஸ் கீழ் Intel இவ்வாறு add ஆகி இருக்கின்றதை பார்க்க வேண்டும். டிபெண்டன்சிஸின் கீழ் Intel add ஆகி இருக்கின்றதா என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதனை சரியாக ரன் செய்திருந்தால் இந்த பேக்கேஜ் add ஆகி இருக்க வேண்டும். நான் இப்பொழுது இங்கே pubspec-இனை க்ளோஸ் செய்கின்றேன். நான் இப்பொழுது பேஜஸில் இருக்கின்ற ஹோம் பேஜிற்கு செல்கின்றேன். இங்கிருந்தும் இதனை க்ளோஸ் செய்கின்றேன். நீங்கள் ஹோம் பேஜ் ஸ்டேட்மெண்ட் விஜெட்களை பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்பொழுது டேட்டினை எவ்வாறு கொடுப்பது என்று கற்பிக்கின்றேன். நான் ஆரம்பத்தில் ஃபைனல் ஒன்றை தயாரிக்கின்றேன். டேட் ஃபார்மட் ஒன்றினை தயாரிக்கின்றேன். நான் இதனை ஃபார்மட்டர் என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு உங்களால் உங்கள் டேட் ஃபார்மட்டினை தயாரிக்க முடியும். நான் இங்கே இந்த டேட் ஃபார்மட் எவ்வாறு வர வேண்டும் என்று தயாரிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் M என்பதை E4ஆகவும் M4ஆகவும் கொடுக்க முடியும். இவ்வாறு டேட் ஃபார்மட்டினை கொடுங்கள். உங்களால் இந்த டேட் ஃபார்மட்டில் ஹோவர் செய்து பார்க்க முடியும். உங்களால் இவ்வாறு டேட் ஃபார்மட்டினை கொடுக்க முடியும். நீங்கள் இந்த டேட் ஃபார்மட்டுக்கு வரக்கூடிய என்னவென்று பார்க்க முடியும். உங்களால் இதன் மேல் ஹோவர் செய்திருந்தால் இதற்கு பாஸ் செய்யக்கூடிய வேல்யூஸ்களை பார்க்க முடியும். டேட் ஃபார்மட்டினை தயாரித்தேன். அடுத்ததாக நான் மற்றொரு டேட் ஃபார்மட்டினை தயாரிக்கின்றேன். டேட் ஃபார்மட் ஒன்றை தயாரிக்கின்றேன். ஃபைனல் டேட் ஃபார்மட்டர். இங்கே டேட் ஃபார்மட் எவ்வாறு வர வேண்டும் என்று தயாரிக்க வேண்டும். எனக்கு DDA ஆகவே வர வேண்டும்.
நான் இப்பொழுது இவ்வாறு 2 ஃபார்மேட்டர்களை தயாரித்தேன். நான் நிச்சயமாக இந்த விஜெட் ரீபில்ட் ஆகும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இப்பொழுது இந்த ஃபார்மேட்டர்ஸ்களை வேல்யூஸ்களில் கால்குலேட் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் டேட் டைம் ஒன்றினை எடுக்க முடியும். நான் இங்கே நவ் என்று கொடுப்பேன். அதன் பிறகு உங்களால் டேட் டைம் டாட் நவ் என்று இப்பொழுது இருக்கின்ற டேட் டைமினை ஆக்சஸ் செய்ய முடியும். அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய ஃபார்மேட்டர் டேட்டினை தயாரிக்க முடியும். ஸ்ட்ரிங்காகவே இந்த ஃபார்மேட்டர் டேட் வரும், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் டேட். நீங்கள் நாம் ஃபார்மேட்டரினை தயாரித்தோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபார்மேட். அதன் பிறகு இப்பொழுது இருக்கின்ற நவ் என்பதை இங்கே பாஸ் செய்வோம். எனக்கு தான் நினைக்கின்றவாறு இந்த ஃபார்மேட்டர் டேட் என்பது இப்பொழுது இங்கே சரியாக வர வேண்டும். நாங்கள் ஃபார்மேட்டர் டேட்டினை யூஸ் செய்து நமக்கு இது சரியாக வருகின்றதா என்று சற்று பார்ப்போம். நான் இங்கே ஃபார்மேட்டர் டேட் என்பதை தயாரித்ததை பார்க்கலாம். நான் இப்பொழுது ஃபார்மேட்டருக்கு பாஸ் செய்து ஃபார்மேட்டரினை இங்கே மேலே தயாரித்ததை பார்க்கலாம். உங்களால் இப்பொழுது முடியும். எனக்கு இங்கே சென்டர் தேவையில்லை. நான் இங்கே இந்த சைல்டினை நீக்கி சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூவின் உள்ளே சேஃப் ஏரியாவினை கொடுக்கின்றேன். நான் சேஃப் ஏரியா ஒன்றினை கொடுத்திருக்கின்றதை பார்க்கலாம். ஆகவே நான் நேரடியாக காலம் ஒன்றினை கொடுக்க முடியும். இங்கே இந்த இஷ்யூ வருவது நான் இங்கே அடைப்புக்குறியை அதிகமாக கொடுத்து இருக்கின்றதாகும். உங்களால் காலமின் உள்ளே சில்ட்ரனாக கொடுக்க முடியும். நான் ஆரம்பத்தில் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றினை கொடுக்கின்றேன். நீங்கள் டெக்ஸ்ட் விஜெட்டின் உள்ளே ஃபார்மேட்டர் டேட்டினை பாஸ் செய்ய முடியும். நாங்கள் இது எவ்வாறு வருகின்றது என்று பார்ப்போம். எனக்கு தேவையானவாறு எனக்கு டேட் இப்பொழுது வருகின்றதை பார்க்கலாம். நாம் இப்பொழுது ஃபார்மேட்டர் டேட்டினை எடுத்து ஃபார்மேட்டர் டேட்டினை கொடுத்ததற்கு பிறகு எமக்கு தேவையானவாறு சாட்டர்டே மார்ச் என்பது வந்துள்ளதை பார்க்கலாம். பட் எனக்கு இது எனது யூஐக்கு சென்ற பிறகு இங்கே இறுதியில் எவ்வாறு, அதாவது இன்றைய தினம் நிச்சயமாக நம்பராக வர வேண்டும் என்பதை பார்க்கலாம். உங்களால் இதனை எடுக்க முடியும். ஸ்ட்ரிங்காக கொடுங்கள். நாங்கள் அதனை எடுக்கவே இங்கே டே ஃபார்மேட்டரினை தயாரித்தோம். நான் இங்கே ஃபார்மேட்டர் டே என்று கொடுக்கின்றேன். ஃபார்மேட்டர் டே இருக்கு, டே ஃபார்மேட்டர் டாட் ஃபார்மேட் இருக்கு. நவ் என்பதை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது முடியும். எனக்கு இங்கே டெக்ஸ்ட் விஜெட்டில் பேசிக்கலி டேயும் ஆட் ஆக வேண்டும். அதனால் நீங்கள் ஃபார்மேட்டட் டே இனையும் இங்கு கொடுக்க முடியும். நீங்கள் இதனை நிச்சயமாக ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் மூலமாக சரியாக கொடுக்க வேண்டும். நமக்கு இப்பொழுது தேவையான விடயம் இங்கே வந்துள்ளது. சாட்டர்டே மார்ச் 23 என்று வந்துள்ளது. நமக்கு தேவையான விடயம் இப்பொழுது இங்கே வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் யூசரின் டீட்டெயில்ஸினை கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னர் நான் உங்களுக்கு மிகவும் முக்கியமான விடயத்தினை இங்கிருந்தே கற்பிக்கின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் அப்ளிகேஷனில் யூஸ் ஆகின்ற கலர்ஸ்களை தனித்தனியாக வேறொரு கன்ஸ்டன்ட்டாக டிஃபைன் செய்வோம். அது எனக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். அதனால் நான் இங்கே லைபின் உள்ளே புதிதாக கன்ஸ்டன்ட்ஸ் என்று ஃபோல்டர் ஒன்றினை தயாரிக்கின்றேன். அதன் பிறகு நான் இதற்குள் யூஸ் ஆகின்ற கலர்ஸ்களை டிஃபைன் செய்து இதற்குள் colors.dot என்று ஃபைல் ஒன்றினை தயாரிக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இங்கே இதற்குள் யூஸ் ஆகின்ற கலர்ஸ்களை பேசிக்கலி யூஸ் செய்வோம். நமக்கு இங்கே இருக்கின்ற இந்த கலர்ஸினையும் கொடுக்க முடியும். நாங்கள் இப்போது கலர்ஸ்களை கொடுப்போம். நான் ஆரம்பத்தில் இங்கே ஃபைல் ஒன்றை தயாரிக்கின்றேன். அப்பொழுது நாங்கள் கன்ஸ்டன்ட்ஸாக கொடுப்போம். அப்பொழுது அது மிகவும் இலகுவாக இருக்கும். const k சப்டைட்டில் கலர் சமன் கலர். நாங்கள் இந்த சப்டைட்டில் கலராக இங்கே இருக்கின்ற இந்த கலரினை கொடுப்போம். நாங்கள் அது கிரே கலராக இருப்பதை பார்க்கலாம். உங்களுக்கு கஸ்டமிற்கு சென்ற பிறகு இதனை காப்பி செய்து கொள்ள முடியும். அதற்கு முன்னர் உங்களுக்கு இங்கே கிரே இருப்பதால் நீங்கள் இதை நேரடியாக கிரே கலராக உங்களுக்கு தேவை என்றால் colors.gray ஆக கொடுக்க முடியும். சரி, நீங்கள் நான் இந்த k என்று கொடுத்தேன் என்று கேட்கலாம். நான் இங்கே சிம்பிளாக கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் இதனை முன்னால் இவ்வாறு k என்று கொடுக்கும் பொழுது இந்த கன்ஸ்டன்ட் என்பதால் இங்கு k என்ற ஒன்றினால் ஃபாஸ்டாக அக்சஸ் செய்ய முடியும் என்று தெளிவாக வேண்டும். என்னால் k என்ற எழுத்தை கொடுத்தவுடனே இந்த k என்ற ஒன்றினால் டிஃபைன் ஆகியுள்ள விடயங்களை ஒரடியாக எடுக்க முடியும். அடுத்ததாக நான் இந்த ஒயிட் கலரினையும் கொடுக்க வேண்டும். அது எனக்கு எளிதாக இருக்கும். நாங்கள் const k main white color என்று summon colors.white என்று கொடுப்போம். அதன் பிறகு const k main color.main color என்பது இந்த ப்ளூ கலர் ஆகும். நீங்கள் இந்த ப்ளூ கலரினை கண்டுபிடிக்கலாம். இங்கே டார்க் ப்ளூ என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் இந்த ப்ளூ கலரினை இங்கே லீனியர் கிரேடியன்ட்டில் கண்டுபிடிக்கலாம். எனது கலர் இங்கே இருக்கின்றது, இது ஆகும். சரி, இல்லை என்றால் நாங்கள் கிரேடியன்ட்டினை யூஸ் செய்ய வேண்டும் என்பதால் கிரேடியன்ட்டிற்கே கொடுத்தாலும் சரி. நான் இங்கே இப்பொழுது மெயின் கலராக கொடுக்கின்றேன். இது கலர் 0xff6899ft. இது சரி. இந்த மெயின் கலரினை கொடுத்தேன். மேலும் நாங்கள் எடுத்தால் பேசிக்கலி யூஸ் ஆகும் கலர்ஸ்களை பார்த்தால் இந்த பிளாக் கலர். இதனை க்ளோஸ் செய்து கொள்ளுங்கள். நான் இந்த பிளாக் கலரினை கொடுக்கின்றேன். நான் இதற்கு மெயின் பிளாக் கலர் என்று கொடுக்கின்றேன். const k மெயின் பிளாக் கலர் சமன் கலர்ஸ். இந்த கலர் சரி. கலர் இது சரி. இந்த கலர் பிளாக் கலரினை கொடுத்தோம்.
நாங்கள் இந்த ப்ளூ கலரினை இங்கே கொடுத்தோம். சரி, எனக்கு டார்க் ப்ளூ நிச்சயமாக தேவைப்படும். இல்லை என்றால் பேசிக்கலி இந்த கலர்ஸ்களே எமக்கு அப்ளிகேஷன் முழுவதும் யூஸ் ஆகும். நாங்கள் இங்கே கிரேடியன்ட்டின் கலர்ஸ்களை சரியாக தயாரிக்க வேண்டும். எமக்கு இந்த ரெட் கலர் போன்றது தேவையாகும். நாங்கள் இங்கே இருக்கின்ற டார்க் ப்ளூ கலரினையும் கொடுப்போம். நான் இங்கே மெயின் கலரினை போன்று இந்த டார்க் ப்ளூ கலரினை ஒன்றை கொடுக்கின்றேன். நான் const k main dark blue என்று இதனை கொடுக்கின்றேன். கலர் 0xff0107fc என்று மெயின் டார்க் ப்ளூ மற்றும் இதோ இங்கே இந்த பிங்க் கலர் போன்று இருக்கும் ஒன்றை கொடுக்க வேண்டும். இங்கே நான் const k main பிங்க் கலர் என்று கொடுக்கின்றேன். இங்கே ப்ளூ கலர் போன்று கொடுக்கின்றேன். மெயின் பிங்க் கலர் சமன் கலர், அதுவும் சரி. பிங்க் கலரும் சரி. அடுத்து எனக்கு நாங்கள் இங்கும் டிஃபைன் செய்ய இருக்கின்ற கிரேடியன்ட் பட்டன்களை கலர்களும் தேவைப்படும். அதனால் நாங்கள் மெயின் ப்ளூ கலரினை மற்றும் மெயின் ரெட் கலராக இதனை #ff000 என்று கொடுக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். நாங்கள் அதனை டிஃபைன் செய்யவில்லை என்று நினைக்கின்றேன். இல்லை, நாங்கள் அந்த கலர்ஸ் இரண்டையும் டிஃபைன் செய்து இருக்கின்றோம். அடுத்ததாக உங்களுக்கு இதோ இங்கே நாங்கள் கலர்ஸ் இரண்டை தனியாக டிஃபைன் செய்தோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் இந்த கலர்ஸ் இரண்டையும் லீனியர் கிரேடியன்ட்டிற்கு வருவதற்கு டிஃபைன் செய்வோம். அதன் பிறகு இதோ இது மெயின் லைட் ப்ளூ கலர் என்று போன்று இருக்கின்றது. கிரேடியன்ட் கலர்ஸ்களை இவ்வாறு சிறிய இடைவெளி விட்டு டிஃபைன் செய்வோம். const k main லைட் ப்ளூ கலர் சமன் கலர். அடுத்ததாக மெயின் பர்பிள் கலர். இங்கே இதற்கு பர்பிள் கலரினை பேஸ்ட் செய்வோம். அடுத்ததாக உங்களுக்கு பேசிக்கலி இதோ இந்த கலர் இருக்கின்றது. எம்மிடம் இந்த ப்ளூ கலர் இருக்கின்றது. எமக்கு இதோ இந்த ரெட் போன்று இருக்கும். இதோ இந்த மெயின் பிங்க் கலர் தேவையாகும். நான் இங்கே கொடுக்கின்றேன் const k main பிங்க் கலர் சமன் கலர். நான் இதை சப்பாக கொடுக்கின்றேன். ஏனென்றால் நான் மெயின் பிங்க் கலர் ஒன்றை டிஃபைன் செய்து இருக்கின்றேன். சப் பிங்க் கலர் சமன் கலர். நாங்கள் இதோ பேசிக்கலி நமக்கு தேவையான கலர்ஸ்களை டிஃபைன் செய்தோம். என்னிடம் பிளாக் கலர், ப்ளூ கலர் அந்த விடயங்கள் அனைத்தும் இருக்கின்றன. நான் உங்களுக்கு எமக்கு தேவைப்பட்டால் மீண்டும் டிசைன் ஃபைலுக்கு வந்து இந்த விடயங்கள் அனைத்தினையும் ஆட் செய்து கொள்வோம். முறையினை கற்பிக்கின்றேன். சரி, நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஹோம் பேஜினை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நாங்கள் பேசிக்கலி இதனை சரியாக எவ்வாறு ஆட் செய்தோம் என்று பார்த்தீர்கள். அதனை ஆட் செய்யும் பொழுது எமக்கு யூஸ் செய்ய பேக்கேஜ் ஒன்று தேவைப்பட்டது. இன்டில் என்று கூறும் பேக்கேஜ். எம்மால் இன்டில் என்று கூறுகின்ற பேக்கேஜின் மூலமாக அழகாக இந்த டேட் ஃபார்மட்ஸ் போன்றவற்றை தயாரித்துக் கொள்ள முடியும். எனவே நீங்கள் இவ்வாறு இம்போர்ட் செய்திருக்கக்கூடிய பேக்கேஜினை இந்த டேட் ஃபார்மட்டினை தயாரிக்கும் பொழுது உங்களுக்கு இது தெளிவாகவில்லை என்றால் நான் ஆரம்பத்தில் இதோ இந்த டேட் ஃபார்மட்டினை தயாரிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த டேட் ஃபார்மட்டர் என்றால் Saturday March என்பதையே நான் இங்கே இந்த ஃபார்மட்டில் தயாரித்தேன். அடுத்ததாக எனக்கு 23 என்பதை மாத்திரம் எடுக்க இதில் டே மாத்திரமே தேவையாகும். நீங்கள் இந்த Saturday March என்பது Saturday, March என்று இருப்பதை பார்க்கலாம். அதாவது இங்கே இந்த மந்த்தும் மற்றும் இங்கே இருப்பது இந்த நாளாகும். EEE என்றால் இந்த நாள் மற்றும் மந்தினை இங்கிருந்து இந்த ஃபார்மட்டில் எடுக்கின்றேன். DD என்றால் எனக்கு நாளினை மாத்திரம் இந்த ஃபார்மட்டில் எடுக்க வேண்டும். அதன் பிறகு எனக்கு நான் இதனை பில்ட் செய்யும் நேரத்தில் இருக்கின்ற நேரம் தேவையாகும். நான் இதை பில்ட் செய்யும் மெத்தடின் உள்ளே கொடுத்ததை பார்க்கலாம். அதனால் டேட் டைம் .now என்றால் உங்களுக்கு நாங்கள் டாட்டின் பொழுது இதனை பற்றி பார்த்ததை நினைவிருக்கும். நவ் என்பதற்கு இப்பொழுது இருக்கின்ற எக்ஸாக்ட் டைம் இங்கே வருகின்றது. அதன் பிறகு எனக்கு இப்பொழுது இருக்கின்ற டைமின் இந்த ஃபார்மட்டிற்கேற்ப இதோ இந்த பகுதியை ஃபார்மட் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நான் டேயாக இதோ இந்த பகுதியை எடுத்துக்கொள்கின்றேன். நான் அதனையும் இதோ இந்த நவ் என்பதை பாஸ் செய்து எடுக்கின்றேன். அடுத்ததாக இதனை அழகாக இதற்கு அப்ளை செய்ய முடியும். நான் இப்பொழுது இது தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் இப்பொழுது இங்கே கன்ஸ்டன்ஸில் மேலும் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும். நான் இதற்கு ரெஸ்பான்சிவ் என்று கொடுக்கின்றேன். எனக்கு இதில் ரெஸ்பான்சிவ்னஸினை ஆட் செய்யும் பொழுது தேவைப்படுகின்ற வேல்யூஸ்களை இதற்கு கொடுக்கின்றேன். நான் இதற்கு ஆரம்பத்தில் வருவதற்கு பேடிங்கினை கொடுக்கின்றேன். நான் const double k டிஃபால்ட் பேடிங்காக இப்பொழுது 10 கொடுக்கின்றேன். நீங்கள் 20 அதிகம் என்றால் பிறகு மீண்டும் குறைத்து பாருங்கள். சரி, டிஃபால்ட் பேடிங். நான் இப்பொழுது இந்த டிஃபால்ட் பேடிங்கினை எனது காலமிற்கு ஆட் செய்ய வேண்டும். இதனால் நான் பேடிங் விஜெட் ஒன்றினை கொடுத்து டிஃபால்ட் பேடிங்கினை இங்கே k டிஃபால்ட் பேடிங்காக கொடுக்கின்றேன். அதனை இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பேடிங் ஒன்று ஆட் ஆனதை பார்க்கலாம். இந்த அளவு நன்றாக இருக்கின்றது. எனக்கு இப்பொழுது பேசிக்கலி இதனை ஸ்டைல் செய்து சொல்லவே இருக்கின்றது. நான் இதோ இங்கே இதற்கு ஸ்டைலினை கொடுக்கின்றேன். நான் ஸ்டைல் டெக்ஸ்டைலினை கொடுக்க வேண்டும். என்னால் ஃபாண்ட் சைஸினை இங்கே கொடுக்க முடியும். நான் இப்பொழுது ஃபாண்ட் சைஸினை 15 கொடுக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் ஃபாண்ட் வெயிட்டினை கொடுக்க முடியும். நான் ஃபாண்ட் வெயிட்டினை 500 போன்று கொடுக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் கலரினை கொடுக்க முடியும். நான் கலருக்கு சப்டைட்டில் கலரினை கொடுக்கின்றேன். நான் எனக்கு நினைவிருக்கின்றவாறு கிரே கலரினை கொடுத்தேன். நான் கலர்ஸிற்கு செல்கின்றேன். கலர்ஸில் K சப்டைட்டில் கலர் என்று நீங்கள் எனக்கு தேவையானவாறு இப்பொழுது
இது ஸ்டைலாகி இருப்பதை பார்க்கலாம். அந்த அளவு நன்றாக இருக்கின்றது. எனக்கு இப்பொழுது இந்த ஹலோ கேட் என்பது ஹலோ என்று இருக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் யூசர் டேட்டா ஃபைல் என்று தயாரித்ததை நினைவிருக்கும். அந்த யூசர் டேட்டாவில் ஹலோ ஜான் டோ என்று என்பதே பிரிண்ட் ஆக வேண்டும். இங்கே கன்ஸ்ட் கொடுத்து கொள்ளுங்கள். எனக்கு இப்பொழுது இந்த டெக்ஸ்ட் விஜெட்டின் கீழே அந்த கதை வர வேண்டும். ஆகவே நீங்கள் எனது யூசர் டேட்டாவை எடுக்க முடியும். சரி, ஆகவே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் யூசர் டேட்டாவினை எடுக்கும் முறையினை கற்பிக்கின்றேன். நான் இங்கே பில்ட் மெத்தடுக்கு மேல் யூசர் டேட்டாவினை எடுத்துக்கொள்கின்றேன். நான் இங்கே கமெண்ட்ஸ்களை கொடுக்கின்றேன். ஏனென்றால் எமக்கு கமெண்ட்ஸ்களை சரியாக கொடுத்தால் அது பெருமதி வாய்ந்ததாகும். நான் இங்கே இதனை டேட் அண்ட் டைம் ஃபார்மட்ஸினை கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் இங்கே நாங்கள் இங்கே யூசர் டேட்டாவை எடுத்துக்கொள்வோம். நான் இப்பொழுது இங்கே யூசர் ஒருவரையே, அதாவது நாங்கள் டிஃபைன் செய்த யூசர் டேட்டாவையே இப்பொழுது இங்கே எடுக்க பார்க்கின்றேன். நீங்கள் ஃபைனல் யூசர் டேட்டா என்று இதனை எடுத்துக்கொள்ள முடியும். யூசர் டேட்டா சம்மன் உங்களுக்கு நாங்கள் யூசர் ஒருவரை தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். நீங்கள் இங்கே இந்த யூசரனை இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த யூசர் டேட்டா என்பதில் இருந்து இந்த யூசர் வரும் என்பதை பார்க்கலாம். நான் இந்த யூசரனையே இங்கே எடுத்தேன். நான் இந்த யூசரனை அங்கே இம்போர்ட் செய்தேன். ஏனென்றால் உங்களால் யூசர் டாட் ஃபுல் நேம் என்பதிலிருந்து இந்த ஜோன்டோ என்ற வேல்யூவினை ஆக்சஸ் செய்ய முடியும். சரி, எனக்கு மீண்டும் இவ்வாறு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை தேவையாகும். நான் இதிலிருந்து காப்பி ஒன்றை எடுத்துக்கொள்கின்றேன். எனக்கு காப்பி ஒன்றை எடுத்து யூசர் டேட்டா தேவையாகும். இங்கே டாட் கொடுக்க முடியாது. நீங்கள் இதனை இவ்வாறு ரேப் செய்து கொள்ள முடியும். நீங்கள் யூசர் டேட்டாவினை இப்பொழுது பார்க்கலாம். என்னால் யூசர் அண்ட் டேட்டா ஃபீல்ட்ஸ்கள் அனைத்தினையும் அக்சஸ் செய்ய முடியும். பாருங்கள், அட்ரஸ், ஏஜ், டிஸ்கிரிப்ஷன் அவ்வாறு முடியும். எனக்கு இந்த ஃபுல் நேம் என்பது தேவையாகும். நான் இதனை கொடுத்து சேவ் செய்தால் ஜோன்டோ என்பது இப்பொழுது அட் ஆகி இருக்கும் முறையினை பார்க்கலாம். உங்களுக்கு எமது டேட்டாவை யூஸ் செய்யும் வேலை எவ்வளவு எளிதாகும் என்று தெளிவாகும். எனக்கு இது 25 போன்று மிகவும் பெரிதாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நான் அந்த ஃபாண்ட் வெயிட்டினை 700 போன்று கொடுக்க முடியும். நீங்கள் இதனை எனக்கு நினைவிருக்கின்றவாறு கருப்பு நிறத்தில் இருந்தால் கேமெயின் பிளாக் கலராக இதனை கொடுக்க முடியும். சரி, நீங்கள் இங்கே இந்த சஜஷன்ஸினையும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அழகாக ஜான்டோ என்று வந்திருப்பதை பார்க்கலாம். அதன் பிறகு நீங்கள் இந்த காலமின் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட் ஆக கொடுக்க முடியும். சரி, அந்த அளவு நன்றாக இருக்கின்றது. நான் உங்களுக்கு இப்பொழுது இங்கே மிகவும் முக்கியமான விடயத்தை கற்பிக்க போகின்றேன். எவ்வாறு நம்மிடம் இருக்கின்ற இந்த ஃபாண்டினை, இந்த கூகுள் ஃபாண்டினை நாங்கள் எங்கள் அப்ளிகேஷனுக்கு அப்ளை செய்வது என்று கற்பிக்க போகின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் கூகுளுக்கு சென்று நீங்கள் கூகுள் ஃபாண்ட்ஸ் ஃப்ளட்டர் என்று சர்ச் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு மீண்டும் இந்த pub.dev வெப்சைட்டில் இருக்கின்ற Google_fonts பேக்கேஜிற்கு செல்லுங்கள். நான் இப்பொழுது இம்போர்ட் செய்ய வேண்டும். இதன் மூலமாக மிகவும் எளிதாக எங்கள் அப்ளிகேஷனுக்கு கூகுள் ஃபாண்ட்ஸ்களை இம்போர்ட் செய்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் இதனை யூஸ் செய்யும் முறை மிகவும் எளிதாக இருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் இன்ஸ்டாலிங் என்று கூறுகின்ற டப்பிற்கு செல்வோம். நீங்கள் இன்ஸ்டால் டப்பிற்கு சென்று இங்கே Flutter Pub at Google Fonts என்பதை காப்பி செய்ய முடியும். காப்பி செய்து டெர்மினலை ஓப்பன் செய்ய முடியும். நீங்கள் வியூ என்று கூறும் டப்பிற்கு சென்றும் இங்கே டெர்மினலை ஓப்பன் செய்ய முடியும். இப்பொழுது மீண்டும் இந்த காப்பி செய்த Flutter Pub at Google Fonts என்பதை இதற்குள் கொடுத்து இதற்கு பேக்கேஜினையும் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். சரி, நீங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனதை பார்க்கலாம். நாங்கள் எமது pubsec.yaml சென்று பார்ப்போம். இங்கே Google_fonts பேக்கேஜ் ஆனது இப்பொழுது இம்போர்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது உங்கள் அப்ளிகேஷனில் முழுமையான ஆப்பிலும் யூஸ் செய்யக்கூடியவாறு இந்த கூகுள் ஃபாண்ட்ஸ்களை ஆட் செய்கின்றோம். நாங்கள் உங்கள் main.dot ஃபைலுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் main.dot ஃபைலுக்கு வந்து உங்கள் மெட்டீரியல் ஆப்பிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் மெட்டீரியல் ஆப்பிற்கு வந்து தீம் ஒன்றினை ஆட் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது தீம் ஒன்றினை ஆட் செய்கின்றேன். தீமிற்கு ஆட் செய்ய தீம் டேட்டா ஆப்ஜெக்ட் ஒன்று தேவையாகும். உங்களுக்கு தீம் டேட்டாவாக தேவைப்பட்டால் பிரைமரி கலர்ஸ் போன்றவற்றை மாற்றிக்கொள்ளலாம். நான் பிரைமரி கலரினை கொடுக்கின்றேன். நாங்கள் கலர்ஸினை பெரும்பாலும் ப்ளூ கலராக கொடுப்பதால் colors.blue ஆக பிரைமரி கலராக கொடுப்போம். அதன் பிறகு நீங்கள் இதற்கு ஒன்றினை கொடுக்க முடியும். நான் இப்போது இதற்கு இந்த ஃபாண்டினை கொடுக்க வேண்டும். நான் கூகுள் ஃபாண்டில் இருக்கின்ற டெக்ஸ்ட் தீமினை இன்டர்டெக்ஸ்ட் தீமினை கொடுக்கின்றேன். நான் இன்டர்டெக்ஸ்ட் தீமினையே கொடுக்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் தீமினை இங்கே theme.of context என்று கொடுத்து உங்கள் டெக்ஸ்ட் தீமிற்கு இதனை கொடுக்க முடியும். நான் நினைக்கின்றவாறு இப்பொழுது எமது ஃபோன்ட்ஸ்கள் மாற வேண்டும். நீங்கள் நிச்சயமாக இந்த Google_fonts இம்போர்ட் ஆகி இருக்கின்றதா என்று பாருங்கள். இங்கே நான் என்ன செய்தேன்? நான் தீம் ஒன்றினை ஆட் செய்தேன். நான் தீம் டேட்டாவை பாஸ் செய்ய வேண்டும். மெட்டீரியல் ஆப்பில் இந்த தீம் என்று கூறுகின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. அதன் பிறகு நான் இங்கே பிரைமரி கலர் ஒன்றினை கொடுப்பேன். அது அவசியம் இல்லை. அதன் பிறகு நான் நிச்சயமாக இந்த டெக்ஸ்ட் தீமினை எவ்வாறு கூகுள் ஃபாண்ட்ஸில் இருக்கின்ற
டெக்ஸ்ட் தீமினை எடுத்துக்கொண்டு நான் அந்த தீமினை எனது டெக்ஸ்ட் தீமிற்கு இவ்வாறு எனது கண்டெக்ஸ்ட் மூலமாக சென்று நான் ஆட் செய்தேன். நீங்கள் இப்பொழுது எனது டெக்ஸ்ட் தீம் மாறி எனது இங்கே இந்த ஃபாண்ட் ஃபேமிலியும் மாறி இருப்பதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சைஸ் சற்று போதவில்லை என்றால் நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். நான் இங்கே ஹோம் பேஜுக்கு வந்து உங்களுக்கு 38 போன்று தேவை என்றால் நீங்கள் 38 என்றாலும் கொடுக்க முடியும். எந்த இஷ்யூவும் இல்லை. சரி, எனக்கு இப்பொழுது இங்கே 25 வேல்யூ நன்றாக இருக்கின்றது. சரி, அந்தளவு நன்றாக இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு மேலும் என்ன இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். அடுத்ததாக நான் இந்த கார்டினை தயாரிக்க வேண்டும். இந்த கார்டு என்னிடம் இருக்கின்ற ப்ரோக்ரஸ் ஆகும். அதாவது நான் எவ்வளவு எக்ஸசைஸ் அளவை கம்ப்ளீட் செய்திருக்கின்றேன் எனது அது போன்ற டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ப இங்கே இந்த ப்ரோக்ரஸனை கொடுப்பது ஆகும். நாங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். நீங்கள் இதற்கு அழகான கிரேடியன்ட் ஒன்று அட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். நாங்கள் கிரேடியன்ட்டினை எவ்வாறு அட் செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் அதனை இப்பொழுது எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். நாங்கள் கோடிற்கு செல்வோம். நான் இப்பொழுது புதிதாக விஜெட் ஒன்றினை தயாரிக்க வேண்டும். அதனால் நான் ஃபோல்டர் ஒன்றினை புதிதாக லைபின் உள்ளே விஜெட்ஸ் ஃபோல்டர் ஒன்றினை தயாரிக்கின்றேன். நான் விஜெட்ஸினுடைய உள்ளே இதற்கு ப்ரோக்ரஸ் கார்டு என்று பெயர் கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது இந்த ப்ரோக்ரஸ் கார்டினை நிச்சயமாக ஸ்டேட்ஃபுல்லாகவே தயாரிக்க வேண்டும் பாருங்கள். ஏனென்றால் இங்கே இருக்கின்ற இந்த வேல்யூஸுடன் இந்த ஸ்லைடரின் ஸ்டேட்டும் ஸ்லைடரில் இங்கே ஃபில் ஆகி இருக்கின்ற ஸ்பேஸும் மாறுகின்றது. அதாவது இது ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றாகும். அந்த ஸ்டேட்டிற்கு ஏற்ப நாங்கள் விஜெட்டின் அப்பீரன்ஸையும் மாறுகின்றது. ஆகவே நீங்கள் நிச்சயமாக ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக இதனை தயாரிக்க வேண்டும். நீங்கள் STF என்று டைப் செய்தால் இவ்வாறு ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்று தயாரிக்க முடியும். நீங்கள் இதற்கு ப்ரோக்ரஸ் கார்டு ஒன்று பெயர் கொடுக்கலாம். நீங்கள் இப்பொழுது ப்ரோக்ரஸ் கார்டினை டிசைன் செய்து கொண்டு செல்ல முடியும். நிச்சயமாக மெட்டீரியல் பேக்கேஜினை இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். நான் இதனை சற்று ஜூம் அவுட் செய்கின்றேன். ஆகவே நீங்கள் பல்வேறு வேல்யூஸ்கள் பாஸ் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதாவது நீங்கள் இங்கே ப்ரோக்ரஸினை டிஃபைன் செய்ய வேண்டும் என்றால் இந்த ப்ரோக்ரஸ் எவ்வளவு என்று இங்கே பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இங்கே இப்பொழுது டம்மி வேல்யூஸ்களை பாஸ் செய்வோம். பட் இந்த அப்ளிகேஷன் என்பது டேட்டாவிற்கேற்ப இது செயல்படுமாறு நாங்கள் இதனை பின்னர் மாற்றிக்கொள்வோம். நான் இதோ இங்கே எனது ஸ்டேட்டிற்கு ஃபைனல் டபுள் ப்ரோக்ரஸ் வேல்யூ ஒன்றை பாஸ் செய்கின்றேன் என்று கூற வேண்டும். ப்ரோக்ரஸ் வேல்யூ ஒன்றை பாஸ் செய்கின்றேன் அண்ட் நான் ஃபைனல் டோட்டல் எவ்வளவு இருக்கின்றது என்று பாஸ் செய்கின்றேன். நான் இப்பொழுது இந்த வேல்யூஸ் இரண்டையுமே எனது கன்ஸ்ட்ரக்டரின் உள்ளே கொடுக்கின்றேன். சரி, ப்ரோக்ரஸ் என்றால் எவ்வளவு ஃபில் ஆகி இருக்கின்றது என்று எவ்வளவு ஃபில் ஆகி இருக்க வேண்டும், அதாவது டோட்டல் எவ்வளவு இருக்கின்றது. அதன் பிறகு நீங்கள் இவ்வாறான விடயத்தை செய்ய முடியும். நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பில் மெத்தடின் உள்ளே வர வேண்டும். உங்களுக்கு இந்த ஸ்டேட் கிளாஸின் உள்ளே வர வேண்டும் என்பது நினைவிருக்கும். நீங்கள் உங்களுடைய விஜெட்கள் பில் ஆகின்ற பொழுது சிறிய கால்குலேஷன் ஒன்றை செய்து கொள்ள முடியும். சரி, நான் இங்கே இன்டிஜர் ஒன்றை டன் என்று கொடுக்கின்றேன். அதாவது நீங்கள் எவ்வளவு அளவு இப்பொழுது கம்ப்ளீட் செய்து இருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ள முடியும். நான் டன் என்பதை இங்கே கொடுக்கின்றேன். டோட்டலினை இங்கே இருக்கின்ற ப்ரோக்ரஸ் வேல்யூவால் பெருக்கினால் இங்கே நிச்சயமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த ப்ரோக்ரஸ் வேல்யூ கொடுக்க வேண்டும். நீங்கள் டோட்டலினை எப்பொழுதும் 100 கொடுத்தால் ப்ரோக்ரஸ் வேல்யூவினை 0க்கும் 1க்கும் இடையில் இருக்கின்ற வேல்யூவினை கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு அது ஏன் என்று பிறகு கற்பிக்கின்றேன். நான் இங்கே இவ்வாறு கால்குலேஷன் ஒன்றினை செய்கின்றேன். நீங்கள் விஜெட் கிளாஸில் இருக்கும் ப்ரோக்ரஸ் வேல்யூவினை எடுக்க முடியும். அதன் பிறகு நீங்கள் இதனை விஜெட் கிளாஸில் இருக்கின்ற டோட்டல் வேல்யூவில் பெருக்கிக் கொள்ள முடியும். அதன் பிறகு நீங்கள் இதனை இன்டிஜராக கன்வெர்ட் செய்கின்றீர்கள். ஏனென்றால் நான் இதனை இன்டிஜருக்கு அசைன் செய்கின்றேன். நான் இந்த டன் என்றால் எவ்வளவு அளவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று ஆகும். நான் இங்கே டோட்டல் எண்ணை 100 என்று கொண்டிருந்தால் சிந்தித்து பாருங்கள். நான் ப்ரோக்ரஸை 0.6 என்று பாஸ் செய்தால் இங்கு 60 போன்ற வேல்யூ வரும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நிச்சயமாக இதோ இங்கே இந்த ப்ரோக்ரஸ் வேல்யூவிற்கு 0க்கும் 1க்கும் இடையில் இருக்கின்ற வேல்யூ ஒன்றையே பாஸ் செய்ய வேண்டும். சரி, அதனால் நீங்கள் இங்கே இந்த டோட்டலை நாங்கள் இப்பொழுது 100ஆக கொடுத்தால் நான் இங்கே கால்குலேஷன் ஒன்றை செய்து காண்பிக்கின்றேன். இங்கே நாங்கள் எப்பொழுதும் இந்த ப்ரோக்ரஸுக்கு பதிலாக கொடுப்பது தசம எண்ணாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுது 0.3 கொடுத்தால் இதன் டோட்டல் 100ஆல் பெருக்கி கொண்டால் இங்கே 30 வரும். அதாவது நாங்கள் எமது முழுமையான இதோ இந்த கார்டினை 30% செய்து விட்டோம் என்று இங்கே கொள்கின்றோம். நாம் இப்பொழுது இதோ இங்கே இருந்த டன் என்பதில் கொடுக்கும் கால்குலேஷன் ஆகும். அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மிகவும் கடினமான விடயம் இல்லை. இதோ இந்த வேல்யூவினை கொடுப்பது நாங்கள் இதோ இங்கே யூசர் ப்ரொவைட் செய்கின்ற டேட்டாவிற்கு ஏற்பவாகும். நான் அதனை தயாரிக்கும் முறையினை அந்த செக்ஷன்களில் கற்பிக்கின்றேன். நான் இப்பொழுது இங்கே கண்டெய்னரை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கே கண்டெய்னருக்கு டெக்கரேஷன் ஒன்றினை கொடுக்கின்றேன். ஏனென்றால்
எனக்கு கிரேடியன்ட் ஒன்றை ஆட் செய்ய கொள்ள நீங்கள் டெக்கரேஷனாக பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றினை கொடுக்க முடியும். அதன் பிறகு நீங்கள் பார்டர் ரேடியஸ் ஒன்றினை கொடுக்க முடியும். நான் இப்போது பார்டர் ரேடியஸ் ஒன்றை அதன் பிறகு நீங்கள் பார்டர் ரேடியஸ் ஒன்றினை கொடுக்க முடியும். நான் இப்பொழுது பார்டர் ரேடியஸ் ஒன்றை பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 20 என்று கொடுக்கின்றேன். சரி, இதோ இப்பொழுது பார்டர் ரேடியஸ் ஒன்றினை கொடுத்தேன். நீங்கள் இப்பொழுது இதற்கு கிரேடியன்ட் ஒன்றை ஆட் செய்ய முடியும். கிரேடியன்ட் ஒன்றை ஆட் செய்யும் முன்னதாக இந்த கண்டெய்னருக்கு வித் ஒன்றை கொடுக்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வித்தினை டபுள் டாட் இன்ஃபினிட்டி போன்று கொடுக்க முடியும். நான் இப்பொழுது சிறிய ஹைட் ஒன்றினை கொடுக்கின்றேன். நாங்கள் 300 போன்ற ஹைட்டினை ஒன்றை கொடுப்போம். இல்லை என்றால் எங்களுக்கு விஷுவலைஸ் ஆகாது. எங்களுக்கு இந்த ப்ரோக்ரஸ் வேல்யூ தேவையாகும். நாங்கள் இப்பொழுது இதோ இந்த ப்ரோக்ரஸ் கார்டினை கொடுப்போம். எமது ஹோம் பேஜிற்கு வந்து இதோ இந்த இடத்தில் நாங்கள் சைஸ் பாக்ஸினை கொடுப்போம். இது இம்போர்ட் ஆக வேண்டும். நான் சைஸ் பாக்ஸ் ஒன்றை ஹைட் ஒன்றை இப்பொழுது கொடுக்கின்றேன். நாங்கள் 20 போன்று இப்பொழுது கொடுப்போம். உங்களுக்கு இந்த ப்ரோக்ரஸ் கார்டிற்கு நாங்கள் ப்ரோக்ரஸ் வேல்யூ மற்றும் டோட்டல் ஆகிய இரண்டையும் பாஸ் செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கும். நான் இங்கே ப்ரோக்ரஸ் வேல்யூவினை இப்பொழுது 0.5 கொடுக்கின்றேன். நான் இந்த வேல்யூஸ்களை எமது டேட்டாவிலிருந்து கால்குலேட் செய்கின்றேன். நான் உங்களுக்கு முன்னரும் கூறியிருந்தேன். இப்பொழுது 100 கொடுக்கின்றேன். உங்களுக்கு இன்னும் எதனையும் பார்க்க முடியாது. நாங்கள் இதோ இந்த பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்கின்றோம். அண்ட் நீங்கள் இதற்கு கலர் இல்லாமல் கிரேடியன்ட் ஒன்றை கொடுக்க முடியும். நீங்கள் கிரேடியன்ட் ஒன்றாக லீனியர் கிரேடியன்ட் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் லீனியர் கிரேடியன்ட்டில் கலர்ஸ்களை இதோ இவ்வாறு டிஃபைன் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். நான் இந்த கலர்ஸ்களையே அங்கே கொடுத்தோம். எனக்கு வெளிர் நீல நிறத்தில் இருந்து அடர் நீல நிறத்திற்கு போன்று செல்ல வேண்டும். அதனால் நான் கன்ஸ்டன்ட்ஸ்களை அதை டிஃபைன் செய்தேன். நீங்கள் எனக்கு கே மெயின் கலரில் இருந்து கே மெயின் டார்க் ப்ளூ கலருக்கு செல்ல வேண்டும் என்பதை பார்க்கலாம். நீங்கள் இதனை இம்போர்ட் செய்ய வேண்டும். நீங்கள் இப்பொழுது மிகவும் அழகாக எமது கிரேடியன்ட் அட் ஆகி இருக்கின்றதை பார்க்கலாம். ஹைட் சற்று அதிகமாகும். எங்களுக்கு மேலும் இதன் ப்ராப்பர்ட்டி ஒன்றை தயாரிக்க வேண்டும். நீங்கள் லீனியர் கிரேடியன்ட்டில் பிகின் ஆகும் இடம் மற்றும் எண்ட் ஆகும் இடத்தை தயாரிக்க முடியும். நான் பிகின் ஆகும் இடத்தை கொடுக்கின்றேன். அலைன்மெண்ட் எனக்கு டாப் லெஃப்டில் இருந்தே இது தேவைப்படுகின்றது. ஆகவே அதன் பிறகு அலைன்மெண்ட் டாட் பாட்டம் ரைட் என்று எண்ட் ஆக வேண்டும். பாட்டம் ரைட் என்றால் இதோ இந்த பாட்டம் ரைட்டில் இருந்து ஆகும். இதற்கு கன்ஸ்ட் கொடுத்து கொள்ளுங்கள். நான் இப்பொழுது இதோ இதற்கு கண்டென்ட்டினை கொடுக்க வேண்டும். பேசிக்கலி எனக்கு இதோ இந்த கண்டென்ட்டினையே இதற்கு கொடுக்க இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு இருப்பது என்று பார்ப்போம். நாங்கள் ஆரம்பத்தில் டெக்கரேஷனின் கீழ் சைல்டு ஒருவராக காலம் ஒன்றினை கொடுக்க முடியும். சரி, காலமின் உள்ளே சில்ட்ரன்கள் இருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்தில் சில்ட்ரன்களாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு இதோ இந்த விடயங்கள் அனைத்தும் மிகவும் எளிதாகும் என்று தெளிவாகும். டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று இருக்கின்றது. நான் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றினை கொடுக்கின்றேன். நாங்கள் இதற்கு டெக்ஸ்ட் ஒன்றை காப்பி செய்வோம். நீங்கள் டெக்ஸ்ட் விஜெட்டிற்கு வந்திருப்பீர்கள் என்று பார்க்கலாம். நான் இப்பொழுது இதனை அவ்வாறு ஸ்டைல் செய்ய வேண்டும். சரி, நான் இங்கே மேலும் ஏதாவது கொடுக்கின்றேன். அதற்கு இங்கு கொடுப்பேன். நான் இங்கே நான் இப்பொழுது இதோ இதனை புதிய நியூ லைன் ஒன்றிற்கு வேறுபடுத்துகின்றேன். உங்களுக்கு எவ்வாறு செய்வது என்று முந்தைய நாள் சொல்லிக் கொடுத்தது நினைவிருக்கும். நியூ லைன் ஒன்றிற்கு இது பிரேக் ஆவதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இதன் ஸ்டைலிங்கினை கொடுத்திருக்கின்றேன். டெக்ஸ்டைல் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் ஃபாண்ட் சைஸினை அதிகரித்துக் கொள்வோம். ஃபாண்ட் சைஸினை நிச்சயமாக அதிகரிக்க வேண்டும். நான் 27 போன்று கொடுக்கின்றேன். அடுத்ததாக நான் இங்கே ஃபாண்ட் வெயிட்டினை அதிகரிக்க வேண்டும். நான் ஃபாண்ட் வெயிட் W600 என்று கொடுக்கின்றேன். நீங்கள் இது பெரிதாவதை பார்க்கலாம். இப்பொழுது கலரினை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு கலர் நினைவிருக்கும். நான் கே மெயின் ஒயிட் கலர் இங்கே கொடுத்தேன். கே மெயின் ஒயிட் கலர் டாட் ரைட். சரி, நீங்கள் இங்கே இப்பொழுது கலமின் cross axis alignment டாட் ஸ்டார்ட் ஆக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இப்பொழுது இந்த காலமிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்கலாம். நான் பேடிங்கினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு தேவை என்றால் அதனை அதிகரித்து கொண்டு எனக்கு பேடிங் ஒன்று அட் ஆக வேண்டும். பெரிய பேடிங் ஒன்றாகும். இந்த கன்ஸ்ட் என்பது பேடிங்கிற்கு வரவே வேண்டும். சரி, இந்த அளவு நன்றாக இருக்கின்றது, அழகாக இருக்கின்றது. நான் இப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த செக்ஷனினை கொடுக்க வேண்டும். உங்களால் இந்த செக்ஷனை லீனியர் ப்ரோக்ராமிங் இண்டிகேட்டர் ஒன்றாக கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு இந்த லீனியர் ப்ரோக்ரஸிங் இண்டிகேட்டர் என்று கொடுக்கும் முறையினை இப்பொழுது கற்பிக்கின்றேன். ஆரம்பத்தில் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுப்போம். நாங்கள் சிறிய இடைவெளி வர தேவை என்பதால் நான் இந்த டெக்ஸ்ட் விஜெட்டின் கீழ் கொடுக்கின்றேன். நாங்கள் சைஸ் பாக்ஸினை ஹைட் ஒன்றை இப்பொழுது 10 போன்று கொடுக்கின்றேன். சரி, இந்த கன்ஸ்ட் தேவையில்லை. நான் இதன் பேரண்டாகவே கன்ஸ்ட் கொடுத்து இருக்கின்றேன். இப்பொழுது ப்ரோக்ரஸ் பாரினை கொடுக்க வேண்டும்.
ஆகவே நீங்கள் லீனியர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் என்று ஒன்றை கொடுக்க முடியும். நீங்கள் இதனை கொடுத்து சேவ் செய்தால் இந்த லீனியர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் வந்திருப்பதை பார்க்கலாம். இது இன்னும் இந்த வேல்யூஸ்களை கொடுக்காதால் இது சரியாக இண்டிகேட் ஆகவில்லை. நான் இப்பொழுது லீனியர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்றினை கொடுத்த பிறகு இப்பொழுது இங்கே சரியாக ப்ரோக்ரஸினை இண்டிகேட் செய்ய இதற்கு வேல்யூ ஒன்றை நான் பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு நீங்கள் விஜெட்டில் இருக்கும் விஜெட் ப்ரோக்ரஸ் வேல்யூவினை இதற்கு கொடுக்க முடியும். எனவே நான் இங்கே ப்ரோக்ரஸ் வேல்யூவினை சரியாக கொடுக்கவில்லை. அதாவது நான் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் வேல்யூவினை காண்பிக்கின்றேன். இதோ இங்கே நான் ஹார்ட் கோட் வேல்யூ ஒன்றை பாஸ் செய்கின்றேன். நாங்கள் பிறகு அது டைனமிக்காக மாறும் வேல்யூ ஒன்றாக பாஸ் செய்ய வேண்டும். சரி, அதன் பிறகு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களுக்கு நான் பேக்ரவுண்ட் கலராக K-main டார்க் ப்ளூ கலர் என்பதை கொடுக்க என்று நினைவிருக்கும். அதன் பிறகு நான் மெயின் டார்க் ப்ளூ கலரினை கொடுத்தேன். அதன் பிறகு வேல்யூ கலர் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் வேல்யூ கலர் ஒன்றை இங்கே கொடுக்க முடியும். நீங்கள் ஆல்வேஸ் ஸ்டாப்ட் அனிமேஷன் என்று கூறும் இதற்கு வேல்யூ ஒன்றினை கொடுக்க முடியும். நீங்கள் இதற்கு கலர் ஒன்றினை கொடுக்க முடியும். இல்லை என்றால் நீங்கள் K-main ஒயிட் கலரினை இங்கே கொடுக்கலாம். நீங்கள் ஃபில் ஆன ரீஜன்ஸும் வெள்ளை நிறத்தில் வந்ததை பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் இதற்கு ஹைட் ஒன்றை இல்லை என்றால் மின் ஹைட் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இப்பொழுது 15 போன்று கொடுக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் இங்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்கலாம். எனக்கு சுற்றிலும் அனைத்து பக்கங்களிலுமே இருந்து ரவுண்ட் ஏரியா தேவை என்பதால் நான் பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்கியூல் என்று இங்கே 100 போன்று கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது இந்த கன்ஸ்டன்ட் மாடிஃபயர்ஸினை சரியாக கொடுக்கின்றேன். நான் உங்களுக்கு இப்பொழுது காண்பிக்கின்றேன். இங்கே ஹோம் பேஜிற்கு பாஸ் செய்கின்ற வேல்யூஸிற்கேற்ப சிந்தித்து பாருங்கள். நான் இங்கே 0.9 பாஸ் செய்தால் அதற்கேற்ப இந்த சைடில் மாறுவதை பார்க்கலாம். ஏனென்றால் நான் இப்பொழுது இங்கே ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றையே யூஸ் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது அந்த அளவிலேயே இதனை வைப்போம். அடுத்து எனக்கு பேசிக்கலி தேவை. நான் இங்கே மேலே சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுத்திருக்கின்றேன். இப்பொழுது எனது லீனியர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் நிறைவடைந்தது. நான் இப்பொழுது இங்கே ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டருக்கு எவ்வளவு ஃபில் ஆகி இருக்கின்றது என்பதற்கு மின் மேக்ஸ் என்று 2 கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு அதை தயாரிக்கும் போகும் ப்ராப்பர்ட்டியினை காண்பிக்கின்றேன். நான் இப்பொழுது இங்கே இந்த செக்ஷனினை தயாரிக்கின்றேன். நான் உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் இதனை தயாரித்து நிறைவடைந்து விட்டோம் என்று காண்பிக்கின்றேன். நான் இப்பொழுது இதனையே தயாரிக்க போகின்றேன். அதாவது டன் எவ்வளவு, இதற்கு டோட்டல் எவ்வளவு இருக்கின்றது என்று தயாரிக்க போகின்றேன். அடுத்து எனக்கு பேசிக்கலி தேவை. நான் இங்கே மேலே சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுத்திருக்கின்றேன். இப்பொழுது எனது லீனியர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் நிறைவடைந்து விட்டது. நான் இப்பொழுது இங்கே ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டருக்கு எவ்வளவு ஃபில் ஆகி இருக்கின்றது மின் மேக்ஸ் 2 என்று கொடுக்க வேண்டும். நான் இதற்கு பில் டேக் என்று கொடுப்பேன். நான் பில் டேக் என்று இதனை கொடுத்து நான் இந்த பில் டேக் என்பதை இம்ப்ளிமெண்ட் செய்கின்றேன். நீங்கள் கிரியேட் கிளாஸ் பில் டேக் என்பதை கொடுத்தால் இவ்வாறு கிளாஸினை தயாரிக்க முடியும். பட் இங்கே கிளாஸ் இல்லை, கிரியேட் விஜெட். நாங்கள் கிரியேட் விஜெட் என்று செக்ஷன் வருகின்றதா என்று பார்ப்போம். இல்லையே நாங்கள் இந்த பில் டேக் என்று கூறும் விஜெட்டினை தயாரிப்போம். நாங்கள் நிச்சயமாக இங்கே உள்ளே மெயின் கிளாஸில் இருக்க வேண்டும். நீங்கள் விஜெட் ஒன்றினை தயாரிக்க முடியும். நான் இங்கே பில் டேக் என்று இதற்கு பெயர் கொடுக்கின்றேன். நான் இதற்கு ஸ்ட்ரிங் டைட்டில் என்றை பாஸ் செய்கின்றேன் அண்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ ஒன்றை பாஸ் செய்கின்றேன். நீங்கள் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேல்யூ என்று கூறுவதற்கு நீங்கள் நிச்சயமாக 0க்கும் 1க்கும் இடையில் இருக்கும் வேல்யூ ஒன்றையே பாஸ் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுத்து இருக்கின்றேன். இப்பொழுது எனது லீனியர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் நிறைவடைந்து விட்டது. நான் இப்பொழுது இங்கே ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டருக்கு எவ்வளவு ஃபில் ஆகி இருக்கின்றது என்பதற்கு மின் மேக்ஸ் 2 கொடுக்க வேண்டும். நான் இப்பொழுது பேசிக்கலி இதனையே தயாரிக்க போகின்றேன். சரி, டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இதற்குள் டேட்டாவாக டைட்டிலினை பாஸ் செய்ய வேண்டும். டைட்டில் சரி. அதன் பிறகு நீங்கள் ஸ்டைல் ஒன்றை கொடுங்கள். ஸ்டைல் நான் இவ்வாறு இதற்கு கமா ஒன்றை கொடுக்கின்றேன். இங்கே ரிட்டர்ன் இருக்கின்ற இடத்தில் இதற்கு செமிகோலன் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது இதற்கு ஸ்டைல் ஒன்றை கொடுக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டைல் சரி. நான் இங்கு ஃபாண்ட் சைஸினை 60 போன்று கொடுக்கின்றேன். அடுத்து நான் ஃபாண்ட் வெயிட்டினை 500 போன்று கொடுக்கின்றேன். நாங்கள் கொடுப்போம். அடுத்ததாக நான் கலரினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு கலர் ஒயிட் கலர் என்று ஒன்று இருந்தது நினைவிருக்கும். ஆகவே நீங்கள் K-main ஒயிட் கலரினை கொடுக்க முடியும். நாங்கள் இதனை கன்ஸ்டன்டாக ஒன்றாக மார்க் செய்ய முடியும். நான் இன்னும் இங்கே பாஸ் செய்யவில்லை. ஆகவே நான் டைட்டிலினை பாஸ் செய்ய வேண்டும். நான் என்ன பாஸ் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். நான் ஆரம்பத்தில் இங்கே டைட்டிலினை பாஸ் செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் இதற்கு டன் என்று கொடுக்கின்றேன். டன் என்றால் இந்த டைட்டில் இங்கே இருக்கின்ற இந்த ஒன்றாகும். அண்ட் நான் இந்த வேல்யூவினை பாஸ் செய்ய வேண்டும். நான் வேல்யூவினை என்பதை டன் என்று கால்குலேட் செய்தேன். உங்களுக்கு டன் டாட் டூ ஸ்ட்ரிங் என்று ஆக இருக்க வேண்டும் என்பது நினைவிருக்கும். நான் இப்பொழுது எனக்கு இவ்வாறான 2 நம்பர் தேவையாகும். நான் இங்கிருந்து காப்பி ஒன்றை எடுத்துக் கொள்கின்றேன், பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் இப்பொழுது இது வரும் முறையினை பார்க்கலாம். டன் இப்பொழுது இவ்வாறு வந்திருக்கின்றது. நீங்கள் இதிலிருந்தே காப்பி ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். காப்பி எடுத்து இங்கே பேஸ்ட் செய்து டைட்டில் இல்லை, இங்கே நான் வேல்யூவினை கொடுக்க வேண்டும். இது அழகாக அட் ஆவதை பார்க்கலாம்.
நீங்கள் இந்த இரண்டிற்கும் இடையில் தேவைப்பட்டால் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுக்க முடியும். கன்ஸ்ட் சைஸ் பாக்ஸ் நான் ஹைட்டினை 5 போன்று கொடுக்கின்றேன். எனக்கு இங்கே இந்த சைஸ் பாக்ஸினுடைய ஹைட்டினை சற்று அதிகரிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் மேனுவலி கொடுத்த ஹைட்டினையும் இதோ இங்கிருந்து நீக்கிவிடலாம். அப்பொழுது இந்த கார்டும் அதன் அளவுக்கு ஸ்டைல் ஆகும். நாங்கள் சற்று ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டரின் மேலே இந்த 30 போன்று கொடுத்தால் இஷ்யூவா என்று பார்ப்போம். இல்லையே, அந்த அளவு நன்றாக இருக்கின்றது. உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்றை தயாரித்து கொண்டிருக்கின்றோம் என்று தெளிவாக வேண்டும். நீங்கள் எமது ப்ரோக்ரஸினை இங்கே மாற்றும் அளவுக்கு இது மாறுகின்றது என்று இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இதற்கு பாஸ் செய்யக்கூடிய அதிகபட்ச அளவு 1ஆகவும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் 0ஆகவும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் 0.5 போன்று இப்பொழுது கொடுப்போம். நீங்கள் இந்த இரண்டிற்குமே இடையில் தேவைப்பட்டால் சைஸ் பாக்ஸ் போன்று கொடுக்க முடியும். எனக்கு இந்த ஒன்றின் ஃபாண்ட் வெயிட்டினை சற்று அதிகரிக்க வேண்டும். அந்த அளவும் நன்றாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஃபாண்ட் வெயிட்டினை போல்ட் போன்று கொடுத்து பார்ப்போம். அந்த அளவு நன்றாக இருக்கின்றது. எனக்கு இங்கே இந்த சைஸ் பாக்ஸின் ஹைட்டினை சற்று அதிகரிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் மேனுவலி கொடுத்த ஹைட்டினையும் இங்கிருந்து நீக்க முடியும். அப்பொழுது அந்த கார்டும் அதன் அளவுக்கு ஸ்டைலாகும். நாங்கள் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் மேல் இங்கே 30 போன்று கொடுத்தால் இஷ்யூவா என்று பார்ப்போம். இல்லையே, அந்த அளவு நன்றாக இருக்கின்றது. உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்றை தயாரித்து கொண்டிருக்கின்றோம் என்று தெளிவாக வேண்டும். எமது ப்ரோக்ரஸினை இங்கே மாற்றும் அளவுக்கு இது மாறுகின்றது என்று இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பாஸ் செய்யக்கூடிய அதிகபட்ச அளவு 1ஆகவும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் 0ஆகவும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே 0.5 போன்று இப்பொழுது கொடுப்போம். நாங்கள் இப்பொழுது இதனை தயாரித்து நிறைவு செய்தோம். நாங்கள் இப்பொழுது இந்த டுடேஸ் ஆக்டிவிட்டி என்று கூறும் செக்ஷனையே தயாரிக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு எம்மால் இதனை ரீயூசபிள் கம்போனன்ட்ஸ்களின் மூலம் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும் என்பது தெளிவாக வேண்டும். நாங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். நான் எனது ஹோம் பேஜிற்கு செல்கின்றேன். நாங்கள் ஹோம் பேஜிற்கு சென்று இந்த டைட்டிலின் டுடேஸ் ஆக்டிவிட்டி என்று ஆரம்பத்தில் கொடுப்போம். சற்று மேலே எமது யூஐயின் அருகில் செல்வோம். இங்கே டுடேஸ் ஆக்டிவிட்டி நான் ஆரம்பத்தில் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது தேவை என்றால் இதற்கு கான்ஸ்டன்டை கொடுக்க முடியும். பிறகு நாங்கள் இந்த கான்ஸ்டன்டை நீக்க வேண்டி வரும். நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நாங்கள் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுப்போம். பேசிக்கலி எடுத்தால் இந்த டெக்ஸ்ட் விஜெட்டினை இல்லை, நாங்கள் மேலும் ஒன்றை டிசைன் செய்யவில்லை. நான் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். இதோ இதனை டுடேஸ் ஆக்டிவிட்டி என்பதை கொடுக்கின்றேன். நீங்கள் அது இன்னும் பெரிதாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஆகவே நீங்கள் இந்த டெக்ஸ்டைல் ஒன்றை கொடுத்து பெரிதாக்கி கொள்ளலாம். நாங்கள் இதற்கு ஃபாண்ட் சைஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நான் ஃபாண்ட் சைஸினை 18 போன்று கொடுக்கின்றேன். அந்த அளவு நன்றாக இருக்கின்றது. ஃபாண்ட் வெயிட் ஒன்றை கொடுக்கின்றேன். ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் போன்று கொடுக்கின்றேன். அடுத்து கருப்பு நிறமே ஆட் ஆகி இருக்கின்றது. அதனாலே இஷ்யூ இல்லை. தேவை என்றால் ஃபாண்ட் சைஸினை மேலும் 17 போன்று சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவு நன்றாக இருக்கிறது. இல்லை என்றால் 18க்கே நன்றாக இருக்கின்றது இல்லையா? நான் இப்பொழுது இந்த விடயங்களை ரீயூசபிள் கார்ட்ஸாக தயாரித்து கொள்கின்றேன். நான் இதோ இந்த கார்டினை எக்ஸசைஸ் கார்டு என்று தயாரிக்கின்றேன். எக்ஸசைஸ் கார்டு என்று காண்பிப்பதை பார்க்கலாம். எனக்கு இங்கே எக்ஸசைஸ் கார்டு என்பதே தேவைப்படுகின்றது. நாங்கள் இதுக்கு டைட்டிலினை பாஸ் செய்ய வேண்டும். பார்ப்போம். அதன் பிறகு எமக்கு தேவைப்பட்டால் இதற்கு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று போட்டுக்கொள்ள முடியும். தேவையில்லை. இங்கே சீமோர் என்பதை பாஸ் செய்ய வேண்டும். இங்கே டைட்டிலினை பார்க்கலாம். எம்மால் இதற்கு மீதமுள்ளவற்றை யூஸ் செய்ய முடியும். இதுவே எனக்கு முக்கியமானது. டைட்டில், இமேஜ் மற்றும் இங்கே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் என்று கொடுப்போம். ஆகவே நாங்கள் எக்ஸசைஸ் கார்டு ஒன்றினை தயாரிப்போம். ஆகவே நாங்கள் எமது விஜெட்ஸ் ஃபோல்டரின் உள்ளே செல்வோம். புதிதாக ஃபைல் ஒன்றினை தயாரித்து கொள்வோம். exercise_card.dot என்று ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாகும். நாங்கள் பாஸ் செய்ய அதற்கேற்ப செயல்பட மாத்திரமே இருக்கின்றது என்று அதற்கு தெளிவாக வேண்டும். இது ஸ்டேட்ஃபுல் இல்லை. நாங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு டிசைன் செய்வது என்று சொல்வது என்று பார்ப்போம். ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாகும். நான் இதற்கு எக்ஸசைஸ் கார்டு என்று கொடுக்கின்றேன். நான் மெட்டீரியல் பேக்கேஜினை இம்போர்ட் செய்கின்றேன். உங்களுக்கு நான் இதற்கு ஃபைனல் ஸ்ட்ரிங் டைட்டிலினை, ஃபைனல் ஸ்ட்ரிங் இமேஜ் URL-இனை, ஃபைனல் ஸ்ட்ரிங் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனினை பாஸ் செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கும். நீங்கள் அந்த 3 ஃபீல்ட்ஸ்களையும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆட் செய்து கொள்ள முடியும். நாங்கள் இதில் மேலும் மாற வேண்டிய இடங்கள் இருக்கின்றதா என்று பார்ப்போம். பாருங்கள், எம்மால் இந்த கார்டில் இருந்து இதனையும் தயாரித்துக் கொள்ள முடியும். அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. பேசிக்கலி அதே போன்று கார்ட்ஸ் இருக்கின்றது. எமக்கு இந்த அளவு நன்றாக இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது கண்டெய்னரை தயாரித்துக் கொள்ள முடியும். நான் கண்டெய்னரின் உள்ளேயே இந்த கார்டினை தயாரிக்க போகின்றேன். நீங்கள் கண்டெய்னருக்கு கார்டின் கலரினை கொடுக்க முடியும். உங்களுக்கு சப்டைட்டில் கலர்,
உங்கள் கலர் என்று நினைவு இருக்கும். நான் ஆரம்பத்தில் நீங்கள் டெக்கரேஷனை கொடுங்கள் என்று சஜஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் டெக்கரேஷனாக பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றினை கொடுக்க முடியும். நீங்கள் இப்பொழுது கலரினை கொடுக்க முடியும். நீங்கள் கே சப்டைட்டில் கலரினை கொடுக்க முடியும். சப்டைட்டில் கலரினை கொடுத்தோம். அடுத்ததாக நீங்கள் பார்டர் ரேடியஸ் ஒன்றை ஆட் செய்து கொள்ள முடியும். நிச்சயமாக பார்டர் ரேடியஸ் என்று தேவையாகும். நான் பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் போன்று கொடுக்கின்றேன். இல்லை என்றால் நீங்கள் 15 போன்று கொடுக்க முடியும். நாங்கள் பார்ப்போம். இங்கு நாங்கள் இன்னும் இதனை கால் செய்யவில்லை. நாங்கள் இப்பொழுது இதனை எக்ஸசைஸ் கார்டு ஒன்றை இப்பொழுது கொடுப்போம். இல்லை என்றால் உங்களுக்கு நாங்கள் என்ன தயாரிக்கின்றோம் என்று பார்க்க முடியாது. எக்ஸசைஸ் கார்டு ஒன்றை கொடுப்போம். இதற்கு பாஸ் செய்ய வேண்டிய பல்வேறு வேல்யூஸ்கள் இருக்கின்றன. நாங்கள் இதற்கு தேவையான விடயங்களை பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனை இப்பொழுது எம்டியாக வைப்போம். இமேஜ் URL எம்டியாக வைப்போம். நான் டைட்டிலினையும் எம்டியாக வைக்கின்றேன். சரி, எக்ஸசைஸ் கார்டுக்கு செல்வோம். நான் இதற்கு பாக்ஸ் ஷேடோ ஒன்றை கொடுக்கின்றேன். இதற்கு முன்னர் நாங்கள் பாக்ஸ் ஷேடோ ஒன்றை ஆட் செய்யும் முறையினை பற்றி பார்க்கவில்லை. பாக்ஸ் ஷேடோ என்றால் எமது கண்டெய்னருக்கு கீழ் இருந்து எமது டெக்கரேஷன் ஒன்று போன்று ஆட் செய்வது ஆகும். நீங்கள் பாக்ஸ் ஷேடோ என்று கூறுகின்ற ப்ராப்பர்ட்டியினை எடுக்க முடியும். நான் இதற்கு இவ்வாறு பாக்ஸ் ஷேடோவினை கொடுக்க வேண்டும். நாங்கள் இதற்கு ஆரம்பத்தில் லிஸ்ட் ஒன்றினை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் லிஸ்ட் ஒன்றாகவே பாக்ஸ் ஷேடோவினை கொடுக்க வேண்டும். இதற்குள் நீங்கள் கலர் ஒன்றை கொடுக்க முடியும். நான் கலர்ஸ் டாட் பிளாக் 12 ஒன்று கொடுக்கின்றேன். சிறிய பிளாக் கலர் ஒன்றை கொடுக்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் ஆஃப்செட் ஒன்றை கொடுக்க முடியும். அதாவது நீங்கள் இந்த ஷேடோவானது நாங்கள் ஒரிஜினல் லொக்கேஷனில் இருந்து எவ்வளவு ஆஃப்செட் ஆகின்றது என்று கொடுக்க முடியும். நான் ஆஃப்செட்டினை கொடுப்பேன். இதோ இங்கே எக்ஸ் ஒய் இரண்டையும் கொடுக்க வேண்டும். நீங்கள் இங்கு dx dy என்று ஆஃப்செட் வராத தேவையான வேல்யூஸ்களை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கலாம். நீங்கள் ஆஃப்செட்டினை எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தும் மற்றும் ஒய் ஆக்சிஸில் இருந்தும் எவ்வளவு கொடுக்க வேண்டும். அதன் பிறகு ப்ளூ ரேடியஸ் என்பதை கொடுக்க முடியும். எவ்வளவு பிளராக வேண்டும் என்று கொடுக்க வேண்டும். சரி, இதோ இன்னும் தெரியவில்லை. நான் இங்கே ஆரம்பத்தில் வித் மற்றும் ஹைட்டினை கொடுக்கின்றேன். வித் 100 ஹைட் 100 என்று போன்று கொடுக்கின்றேன். இது உங்களுக்கு தெரிய தேவை என்பதால் கொடுக்கின்றேன். சரி, நீங்கள் இதோ சிறிய பாக்ஸ் ஷேடோ ஒன்று எங்கள் கார்டிற்கு அட்டாகி இருப்பதை பார்க்கலாம். அந்த அளவு நன்றாக இருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக இங்கு கே சப்டைட்டில் கலரில் இருந்து வித் ஒப்பாசிட்டி எடுக்க வேண்டும். நான் ஒப்பாசிட்டி 0.1 போன்று குறைந்தால் எனக்கு இதோ இந்த அளவை வைத்துக் கொள்ளுகின்றேன். நான் இந்த அளவு நன்றாக இருக்கின்றது. நான் இப்பொழுது இந்த பிளர் ரேடியேஷனை சற்று குறைத்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த பிளர் ரேடியேஷனை 0 போன்று கொடுக்க முடியும். அதாவது எனக்கு பிளராக தேவையில்லை. ஆகவே நான் இந்த பிளர் ரேடியஸ் ஒன்றினை கூறும் ப்ராப்பர்ட்டியினை நீக்குகின்றேன். அந்த அளவு நன்றாக இருக்கின்றது. உங்களுக்கு இதனை பார்க்க முடியாவிட்டால் சற்று பெரிதாக்கி கொண்டு பாருங்கள். நீங்கள் இதோ சிறிய ஷேடோ ஒன்று இப்பொழுது அட்டாகி இருப்பதை பார்க்கலாம். நான் இங்கே ஒயினை மாற்றுகின்றேன். நாங்கள் ஷேடோவினை சற்று ஆட் செய்து கொள்வதை பார்க்கலாம். இந்த அளவு நன்றாக இருக்கின்றது. சரி, நான் இப்பொழுது இங்கு -5 கொடுத்தால் அது கீழேயே ஷேடோ ஆட் ஆவதை பார்க்கலாம். நான் இங்கே இப்பொழுது 2 போன்று கொடுக்கின்றேன். அந்த அளவு நன்றாக இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது பாக்ஸ் ஷேடோ ஒன்றை கொடுப்போம். நாங்கள் இப்பொழுது டெக்கரேஷனில் இருந்து வெளியே வந்து உண்மையில் கண்டென்ட்டினை ஆட் செய்வோம். நான் காலம் என்றையை கொடுக்க வேண்டும். காலமில் சில்ட்ரன் இருக்கின்றார்கள். நான் சில்ட்ரன்களாக ஆரம்பத்தில் டைட்டிலினை டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றாக மேலே கொடுக்கின்றார். நான் இங்கே டைட்டிலினை கொடுக்கின்றேன். ஸ்டைலிங் ஒன்றை டெக்ஸ்டைல் ஒன்றை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் ஃபாண்ட் சைஸினை 18 போன்று செல்ல சற்று அதிகரிப்போம். நீங்கள் ஃபாண்ட் வெயிட்டினை போல்டாக கொடுக்க முடியும். நான் இங்கே இன்னும் டைட்டிலினை எதுவும் பாஸ் செய்யாததால் இது தெரியவில்லை. நான் இவ்வாறு டமி வார்த்தைகள் சிலவற்றினை கொடுத்து இருக்கின்றேன். அது அளவு நன்றாக இருக்கின்றது. நான் இதற்கு கன்ஸ்ட் கீவேர்டு ஒன்றினை கொடுக்கின்றேன். நீங்கள் அடுத்ததாக சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுப்போம். இதற்கு சைஸ் பாக்ஸ் ஒன்று வர வேண்டும். நான் இங்கே சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுப்போம். நான் ஹைட்டாக சைஸ் பாக்ஸின் ஹைட்டினை 5 போன்று கொடுக்கின்றேன். எங்களுக்கு பெரிய ஹைட் தேவையில்லை. மேலே நான் 10 போன்று கொடுக்கின்றேன். இல்லை என்றால் உங்களுக்கு இந்த சைஸ் பாக்ஸ் மேலே தேவையில்லை. நான் இந்த காலமிற்கு பேடிங் ஆட் செய்வேன். சரி, இந்த அளவு சரியாக இருக்கின்றது. நான் இப்பொழுது உண்மையில் இந்த ஹோமிற்கு எனது இமேஜ் ஒன்றை கொடுக்கின்றேன். அது எனக்கு எளிதாக இருக்கும். அதாவது நான் இந்த எக்ஸசைஸ் கார்டிற்கு ஆரம்பத்தில் ஏதாவது இமேஜ் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். இப்பொழுது அது எனக்கு எளிதாக இருக்கும். நான் இமேஜ் அசெட் ஒன்றை கொடுப்பேன். நான் இப்பொழுது எக்ஸசைஸ் கார்டிற்கு வருகின்றேன். நான் இப்பொழுது எனது இமேஜினையை கொடுக்க வேண்டும். நான் இமேஜினையை கொடுக்கின்றேன். உங்களுக்கு நினைவிருக்கும், உங்களுக்கு முடியும். நாங்கள் இப்பொழுது இமேஜ் டாட் அசெட் ஒன்றாகவே யூஸ் செய்கின்றோம். ஆகவே நீங்கள் இமேஜ் URL இதற்கு கொடுப்போம். நீங்கள் இமேஜ் வந்திருப்பதை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது இதன் சைஸினை சற்று குறைத்துக் கொள்வோம். நீங்கள் வித் ஒன்றினை கொடுக்க முடியும். வித்தினை 100 போன்று கொடுக்கின்றேன். அந்த அளவு நன்றாக இருக்கின்றது.
பேசிக்கலி எனக்கு கண்டெய்னருக்கு இங்கே இருக்கின்ற இந்த கண்டெய்னருக்கு இவ்வாறு இல்லை கொடுக்க வேண்டும். எனக்கு ஹைட் ஒன்றை கொடுக்க தேவையில்லை. அடுத்ததாக எனக்கு இந்த கண்டெய்னரின் வித்தினை மீடியா குவரியாக கொடுக்க வேண்டும். அதாவது என்னிடம் இருக்கும் நாங்கள் இவ்வளவு காலமாக பார்த்தது நாங்கள் எவ்வாறு வித் ஒன்றை அந்த கன்ஸ்டன்ட் வேல்யூ 400 500 போன்று கொடுப்பது என்றே ஆகும். பட் நீங்கள் இதனை உங்கள் டிவைஸ் ஸ்க்ரீனின் வித்துக்கு ஏற்ப செயல்படும் விதத்தில், அதாவது ஸ்க்ரீனின் 5இல் 1, ஸ்க்ரீனின் 5இல் 1, ஸ்க்ரீனின் 6இல் 1 எவ்வாறு மீடியா குவரி ஒன்றாக கொடுக்க முடியும். நான் இதை வித்தினை மீடியா குவரியாக எனது ஸ்க்ரீனில் இருந்து கொடுக்கின்றேன். இவ்வாறு நீங்கள் மீடியா குவரி ஒன்றையும் எடுக்க முடியும். மீடியா குவரி டாட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் சைஸினை எடுக்க வேண்டும். நீங்கள் சைஸின் வித்தினை எடுக்க முடியும். டிவைஸ் வித்திலிருந்து எவ்வளவு, அதாவது வித்திலிருந்து எவ்வளவு அளவு இருக்குன்றது 0க்கும் 1க்கும் இடையில் 0.46 போன்று கொடுப்போம். இந்த வித் குறைவாக பார்க்கலாம். நாங்கள் அளவு நன்றாக இருக்கின்றது என்று நான் இப்பொழுது இமேஜ் ஃபிட் இருக்கு என்று கூறும் ப்ராப்பர்ட்டியினை கொடுக்கின்றேன். நான் ஃபிட்டினை பாக்ஸ் ஃபிட் டாட் கவர் என்று கொடுக்கின்றேன். எனக்கு இப்பொழுது எனது டிஸ்கிரிப்ஷனை ரெண்டர் செய்ய வேண்டும். ஆகவே நான் மேலும் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுப்பேன். நான் சைஸ் பாக்ஸினை கொடுத்து மேலும் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு பேசிக்கலி எனது டிஸ்கிரிப்ஷனையே எனக்கு கொடுக்க வேண்டும். நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தேன். இதன் ஃபாண்ட் வெயிட் என்றால் மிகவும் பெரிய வெயிட் ஒன்று எனக்கு தேவையில்லை. நான் நார்மல் கொடுக்கின்றேன். என்னால் கலரினை கே மெயின் கலராக கொடுக்க முடியும். அந்த அளவு நன்றாக இருக்கின்றது. பாருங்கள், எனக்கு இதுவே தேவையாகும். இந்த சீமோ என்று கூறும் ஒன்றுக்கவே எனக்கு எளிதாக தேவையாகும். இப்பொழுது பாருங்கள், எனக்கு தேவையான விடயங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு தேவையான இடத்தில் எங்கள் கார்டு டிசைன் ஆகி நிறைவடைந்து விட்டது. எனக்கு பேசிக்கலி இந்த அளவு நன்றாக இருக்கின்றது. நாங்கள் இதனை யூஸ் செய்து நாங்கள் எவ்வாறு பார்க்கின்றோம் என்று பார்ப்போம். நாங்கள் உண்மையில் டேட்டாவை இதற்கு கொடுக்க வேண்டும். எனக்கு ஆரம்பத்தில் ஏதோ இந்த ரன்னிங் என்பதை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் மேலே எங்கள் லைவ் வியூவிற்கு செல்வோம். நான் ஆரம்பத்தில் இங்கே அப்பொழுது வார்ம் அப் என்று கூறும் ஒன்றையே கொடுத்திருக்கின்றேன். சரி, வார்ம் அப் என்பதையே அனைத்திலும் வர வேண்டும். சரி, இந்த அளவு நன்றாக இருக்கின்றது. நாங்கள் வேறு இமேஜ் ஒன்றை இதற்கு கொடுப்போம். நாங்கள் எமது அசெட்ஸிற்கு சென்று பார்ப்போம். இது நன்றாக இருக்கின்றது. நான் இதற்கு பாத்தினை காப்பி செய்கின்றேன். ஹோம் பேஜிற்கு வந்து இங்கே இதனை ரீப்ளேஸ் செய்து கொள்ளுங்கள். சரி, அந்த அளவு நன்றாக இருக்கின்றது. நான் இதோ இங்கே டைட்டிலுக்கு பதிலாக சீமோர் என்று கூறும் ஒன்றை கூறுகின்றேன். இதற்குத்தான் சீமோர் என்பது வர வேண்டும். இதற்கு எனது வார்ம் அப் என்பது வர வேண்டும். சரி, இப்போது இது எக்ஸசைஸ் கார்டின் இதோ இங்கே இருக்கின்ற கார்டு, எங்கள் கார்டின் கலர், அதாவது எனக்கு இந்த கலர் எனக்கு மிகவும் குறைய வேண்டும். 0.25 0.5 போன்று இதற்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இதற்கு புதிதாக கலர் ஒன்றை டிஃபைன் செய்வோம். நான் இது இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் கலர்ஸுக்கு சென்று கிரே இல்லாமல் நாங்கள் சற்று இதற்கு கொடுக்கின்றேன். கார்ட் பிஜி கலர் என்று கொடுக்கின்றேன். இது கிரே இல்லை, எனக்கு மிகவும் ஷேட் சற்று குறைகின்றது. இல்லை என்றால் இங்கிருந்து நாங்கள் இவ்வாறான கலர் ஒன்றை கொடுத்து பார்ப்போம். நாங்கள் இந்த கலரினை யூஸ் செய்வோம். ஒபாசிட்டி எனக்கு தேவையில்லை. இந்த அளவு நன்றாக இருக்கின்றது. நாங்கள் கலர்ஸிற்கு சென்று பார்ப்போம். எனக்கு இப்பொழுது இது சற்று தேவை என்றால் ஒபாசிட்டி போன்றவற்றை மாற்றிக்கொள்ள முடியும். ரீலோட் செய்து பார்ப்போம். நான் இங்கே இவ்வாறு இந்த கலர்ஸ் தயாரிக்கின்ற வேலையை கொடுக்க தேவையில்லை. சரி, இந்த அளவு நன்றாக இருக்கின்றது. நான் இந்த விடயங்களை இப்பொழுது ஹோம் பேஜினை மாத்திரம் வைத்துக்கொண்டு க்ளோஸ் செய்கின்றேன். சரி, கன்ஸ்ட் மாடிஃபயர் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது நாங்கள் இதனை ரோ ஒன்றிற்கு கொடுத்து வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இதனை ரோ ஒன்றிற்குள் கொடுக்கின்றேன். எனக்கு இப்பொழுது இவ்வாறு 2 தேவையாகும். காப்பி செய்தேன், பேஸ்ட் செய்தேன், சரியாக வருகின்றது. ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் செய்தால் அப்பொழுது இந்த கன்ஸ்ட் கீவேர்டினை ரோவிற்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும். அடுத்ததாக எக்யூப்மெண்ட் என்பது வர வேண்டும். எக்யூப்மெண்ட் அண்ட் என்று நான் இதற்கு எக்யூப்மெண்ட் இமேஜ் ஒன்றையே கொடுக்கின்றேன். இதற்கு டம்பெல் 2 என்று வரும் கூறும் இமேஜ் இதற்கு சரியாக வருகிறது. சரி, இப்பொழுது அதுவும் வந்திருக்கின்றது. பார்ப்போம். நமக்கு இப்பொழுது இதோ இவ்வாறு மேலும் ரோ ஒன்றை தேவையாகும். நான் இதிலிருந்து காப்பி ஒன்றை எடுத்துக்கொண்டு பேஸ்ட் செய்கின்றேன். சரி, உங்களுக்கு தேவை என்றால் இதோ இங்கே சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுப்போம். நான் இங்கே சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். சரி, நாங்கள் ஹைட்டினை 15 போன்று கொடுப்போம். அளவு நன்றாக இருக்கின்றது. நாங்கள் 15 அதிகம் என்றால் 13 கொடுப்போம். அந்த அளவு நன்றாக இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இவற்றிற்கு டேட்டாவை ஆட் செய்வோம். எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் என்று அடுத்து நமக்கு இவற்றுக்கு சரியாக வரும் விதத்தில் கொடுக்க கொள்ளலாம். நாங்கள் எக்ஸசைசஸ்களை பார்ப்போம். இதனை 1 என்று கொடுப்போம். நாங்கள் காப்பி பேஸ்ட் ட்ரையாங்கிள்னையும் கொடுப்போம். நாங்கள் இதனையும் கொடுக்கின்றேன். இப்பொழுது இதோ இங்கு ட்ரையாங்கிள் சேவ் செய்து பார்ப்போம். அந்தளவு நன்றாக இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது அழகாக இதனை டிசைன் செய்திருக்கின்றோம் என்று தெளிவாக வேண்டும்.
எனக்கு இதோ இந்த இமேஜும் மற்றும் இதோ இந்த டைட்டிலும் இடையில் சிறிய இடைவெளி வர வேண்டும். நாங்கள் இதை கொடுத்து இதோ இங்கு இமேஜும் மற்றும் இதோ இந்த இடையில் 10 போன்று ஆட் செய்து கொள்வோம். சரி, அந்த அளவு நன்றாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது இதற்கு மேலும் என்ன கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம். எனக்கு இந்த அனைத்திலுமே டைட்டில் மேலே வர வேண்டும். நான் இதனை டைட்டிலினை மேலே கொடுக்கின்றேன். அது அவ்வாறு எங்கே வைத்தாலும் கடினம் இல்லை. பேசிக்கலி நாங்கள் இப்பொழுது இந்த விடயங்களையே தயாரித்து நிறைவு செய்து விட்டோம். எனக்கு இதோ இங்கே மேலும் சிறிய இடைவெளி வர வேண்டும். இடைவெளி என்றால் சிறிய கேப் ஒன்று வர வேண்டும். அதாவது இதோ இங்கே என்னால் இதோ இதுக்கு சைஸ் பாக்ஸ் ஒன்றை இந்த இடத்தில் கொடுக்க முடியும். அந்த நன்றாக இருக்கின்றது. நாங்கள் சைஸ் பாக்ஸினை 10 போன்று குறைத்துக் கொள்வோம். அந்த நன்றாக இருக்கின்றது, மிகவும் அழகாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எங்களுக்கு ஹோம் பேஜ் பக்கம் எடுத்தால் இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கக்கூடிய பேசிக் விடயங்களை UI வெர்ஷன் எடுத்தால் அந்த விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் இதோ இங்கே பாஸ் செய்யும் வேல்யூஸ் தெளிவாக வேண்டும் என்று இதோ இந்த ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டருக்கு பாஸ் செய்யும் வேல்யூஸ் இதோ இவையாகும் என்பதற்கு இதற்கும் மற்றும் இதோ இவற்றிற்கும் பாஸ் செய்யும் வேல்யூஸ் இன்னும் டைனமிக்கலி பாஸ் செய்யவில்லை. அதனை எதிர்காலத்தில் தயாரிப்போம். உங்களுக்கு நாங்கள் இன்டெல் பேக்கேஜினை யூஸ் செய்து இதோ இதனை நினைவிருக்கின்றதா அண்ட் யூசர் டேட்டாவிலிருந்து இதோ இதை யூசர் நேம் எடுத்த பிறகு நினைவிருக்கின்றதா உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது இதோ இதனை ரீயூசபிளாக தயாரித்த முறை இப்பொழுது தெளிவாக வேண்டும். ஆகவே நாங்கள் இப்பொழுது அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். நாங்கள் தயாரித்த டேட்டாவை எவ்வாறு இந்த கிரிட் ஒன்றாக இல்லை என்றால் லிஸ்ட் வியூ ஒன்றாக சரியாக யூசருக்கு காண்பிப்பது என்று பார்ப்போம். ஆகவே உங்களால் இந்த செக்ஷனில் பார்த்த கோடினை கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு சென்றால் பார்க்க முடியும். உங்களால் இதோ இந்த GitHub ரெபோசிட்டரியினை ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களுக்கு இன்று பார்த்த பாட்டினுடைய கோடினை பார்க்க தேவை என்றால் கீழே GitHub ரெபோசிட்டரியின் லிங்கினை கொடுத்து இருக்கின்றேன். நீங்கள் அதற்கு சென்ற பிறகு இதோ இந்த ரெபோசிட்டரிக்கு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் இன்று கிளாஸில் பார்த்த முழுமையான கோடினை ஆக்சஸ் செய்ய முடியும். ஆகவே நாங்கள் அடுத்த பாட்டில் எவ்வாறு நாங்கள் தயாரித்த டேட்டாவை யூசருக்கு டிஸ்பிளே செய்வது என்று பார்ப்போம்.